இறைவன் மிகப்பெரியவர். வானமும் வான்மறையும். டொர்னடோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை, ஃபயர் நாடோஸ் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இன்றைக்கு அறிவியல் பேசுது. அது என்ன அப்படின்னா, நெருப்பு சூறாவளி காற்றோடு வரும். நமக்கு புயல் தெரியும். அந்த புயல் நெருப்போடு வந்தால் எப்படி இருக்கும்? நெருப்பும் புயலுமாக சேர்ந்து வரக்கூடிய இந்த நெருப்பு சூறாவளி அப்படிங்கிற விஷயங்களை இன்றைக்கு பல இடத்துல பார்த்துருக்கோம். சமீபத்தில் அமெரிக்காவில், கலிஃபோர்னியாவில் அந்த நான் தான் ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய அத்தனை பெரிய ஒரு பெருநகரம், ஒரு சினிமாவினுடைய கோட்டை ஹாலிவுட்டுன்னு சொன்ன அத்தனையும் எரித்து சாம்பலாகி அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இறைவன் திருக்குரானில் அத்தியாயம் 2 வசனம் 266 சொல்கிறான், நெருப்புடன் கூடிய ஒரு சூறாவளி காற்று அந்த தோட்டத்தை தாக்கி பின்னர் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றது. நீங்கள் சிந்திக்கிறதுக்காக இந்த அத்தாட்சிகளை தந்ததாக இறைவன் சொல்கிறான். இறைவன் மிகப்பெரியவன். டெக்னாலஜி அப்படிங்கிறதோ, இன்றைக்கு விஞ்ஞானம் பேசியிருக்கிற இந்த ஃபயர் நாடோஸ் பற்றியோ எந்த விதமான அறிவும் இல்லாத 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவன் தன் திருமறையில் இந்த செய்திகளை தந்தான் என்றால், இது மனிதனிடத்திலிருந்து வந்தது அல்ல, இறைவனிடத்திலிருந்து வந்தது என்பதற்கான அத்தாட்சி.